ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு பெர்ஃபெக்டான காட்டன் சாரி வேரிங் ஒர்க்கிங் உமன்ஸுக்கு ஃபுல் டே கம்ஃபர்டபுளாக எப்படி பொடியை ஹிடன் பண்ணி வேர் பண்ணலாம்னு சொல்லி இன்றைக்கி சொல்லித்தர போகிறேன். இந்த சாரி ப்ரீப்ளீட் பண்ண தேவையில்ல, அயனும் பண்ண தேவையில்லை. எப்படி வேர் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் யாராவது என்னுடைய சேனல் பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஓகே, இப்போ நாங்கள் வீடியோவுக்கு போகலாம். இன்றைக்கு ஒரு ரெகுலரான சாஃப்ட் காட்டன் சாரீ தான் வச்சிருக்கிறேன். இது வந்து லைட் வெயிட், ஹெவியே இருக்காது, பாடியில் இருக்கிறதே தெரியாது, அந்தளவுக்கு லைட்டாக இருக்கும். இந்த மாதிரி சாரீ ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். இதை ரெகுலராக நாங்கள் வேர் பண்ணுற மாதிரி தான் வேர் பண்ண போகிறேன். இன்றைக்கு வந்து சில டிப்ஸை ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு தான் இந்த வீடியோ வந்து இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் எப்பயும் போல் வலது பக்கத்தோட பக்கம் செருகிறேன். காலண்ட பாதத்தின் மட்டத்தில் கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி சுற்றி ரப் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பல்லுவை ப்ளீட் பண்ணி எங்களுடைய ஷோல்டர் லென்த்துலேருந்து எங்களுடைய ஃபுட், அதாவது குதிக்கால் மட்டத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். பல்லு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு அகலம் வேணுமோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, சாரி வேர் பண்ணிவிட்டு எப்படி பொடியை வந்து ஹைட் பண்ணி பின் பண்ணலாம்னு சொல்லி. ஸோ ஸ்பெஷலி இன்றைக்கி அவங்களுக்காக தான் இந்த வீடியோ போகிறேன். நீங்கள் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். இப்போ பல்லுவை கரெக்டாக பிடிச்சிட்டு அந்த இடத்துல ஒரு பின் பண்ணி ஷோல்டர் லென்த் வரைக்கும் நான் ப்ளீட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இப்போ பல்லுவை ஷோல்டரில் பின் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பின் பண்ணிட்டேன். இந்த மாதிரி காலினுடைய மட்டத்தில் ஷோல்டர் லென்த்தை வந்து எடுத்துக்கொள்ளணும். நிலத்தில் தேயாமல் இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த சைடுக்கு வர்ற இடது பக்க ப்ளீட்டை வந்து இழுத்து பிடிச்சி கொண்டு நல்லா டைட்டாக கொண்டு வந்து சுற்றி ஒரு ஒரு லைன் எடுங்க. லைன் எடுத்துட்டு இந்த ஹிப் ப்ளீட்ஸ் வந்து பண்ணலாம். ஹிப் ப்ளீட்ஸுக்கு வந்து நீங்கள் இந்த ப்ளீட்டை குத்தும்போது நேராக குத்தக்கூடாது, மேலேருந்து கீழே நல்லா இழுத்து கீழ்ப்பக்கம் தான் குத்தணும். அப்போ தான் உங்களுக்கு சைட் ப்ளீட்ஸ் வந்து அழகாக கிடைக்கும். நேராக மட்டமாக குத்திட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சைட் ப்ளீட்ஸ் வந்து நீட்டாக பர்ஃபெக்டாக கிடைக்காது. ஸோ ப்ளீட்ஸை வந்து க்ராஸ் பண்ணி இழுத்து உங்களுடைய வலது பக்கத்தோட பக்கம் நல்லா கீழே குத்துனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ப்ளீட்ஸ் வந்து இழுக்கும்போது அழகாக பர்ஃபெக்டாக கிடைக்கும். இந்த மாதிரி பாருங்கள், ஒன் பை ஒன் நல்லா அழகாக சாரியில் உங்களுக்கு எத்தனை வேணுமோ எடுத்துக்கொள்ளுங்க. சாரி வந்து கீழே உயர்ந்துடக்கூடாது, அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. எதுலேயும் இப்போ ஒரு பின் பண்ணிக்கொள்ளுவோம். ஓகே, இப்போ பின் பண்ணிட்டேன். இப்போ மிச்சம் இருக்கிற இந்த முகப்பு பகுதியில் வந்து முன்னுக்கு வரக்கூடிய ப்ளீட்ஸை எடுத்துக்கொள்ளலாம். இது நீங்கள் உடல் பருமனாக இருந்தீங்கன்னு சொன்னால் ப்ளீட்ஸை கொஞ்சம் சின்னதாக எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நிறைய ப்ளீட்ஸ் கிடைக்கும். நீங்கள் மெல்லிய ஆளாக இருந்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பெரிய ப்ளீட்ஸாகவே எடுத்துக்கொள்ளலாம். இந்த ப்ளீட்ஸை நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துகிட்டு பின் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய கால் மட்டத்தில் நிலத்தோடு நிற்கக்கூடிய மாதிரி உயர்த்திட்டு மிச்சம் இருக்கிற எக்ஸஸ் அவ்வளோத்தையும் வந்து உங்களுடைய சாரி ஸ்கர்ட்டுக்குள்ளே அழகாக சொருகி விட்டுருங்க. சாரி ஸ்கர்ட்டில் சொருகினா தான் பர்ஃபெக்டாக இருக்கும். இன்னவேர் ஃபிட் ஷோட்ஸ் அந்த மாதிரி போட்டிருந்தீங்கன்னு சொன்னால் அதுக்குள்ளே சொருகிடாதீங்க, பொம்மைலாம் தள்ளி கொண்டிருக்கும். இன்னும் உங்களுக்கு வயிறு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சாரி ஸ்கர்ட்டில் நீட்டாக லெவலாக உங்களுடைய துடையோடு அமர்த்தி சொருகி விடுங்க, அழகாக இருக்கும். இப்போ பின் பண்ணுறேன். உள் பக்கமாக தான் நான் பின் பண்ணுறேன். நிறைய பேருக்கு வந்து வெளியில் பின் பண்ணுற பழக்கம் இருக்கும். அது அப்படி பின் பண்ணிங்கன்னு சொன்னால் வெளியில் தெரியும் போது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு உள் பக்கம் பின் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ ப்ளீட்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எங்கெங்கே வந்து சாரி பொடியை ஹைட் பண்ணி நாங்கள் உடம்பை மறைச்சி பின் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் ஒர்க் பிளேஸில் வந்து சாரி அங்கங்கே விளத்தி கொண்டு போனால் இப்போ டீச்சர்ஸுக்கோ ஆஃபீஸர்ஸுக்கோ வந்து பார்க்குறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னு சொன்னால் இன்றைக்கி நான் சொல்கிற மெத்தடில் அழகாக தெரியாமல் பின் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் பாருங்கள். இந்த எங்களுடைய வலது பக்கம் இருக்கிற சைட் ப்ளீட்டை இழுத்து கொண்டு வந்து மார்பு பகுதியிலேருந்து அப்படியே இழுத்துட்டு டைட்டாக கொண்டு வந்து மேலே சாரி ப்ளவுஸோட
சேர்த்து பிடிக்கிறேன். இந்த மாரி சேர்த்து பிடிச்சிட்டு, குட்டி பின் எடுத்து உள் பக்கமா சாரீஸ் ப்ளவுஸுக்கு உள் பக்கமா ஒரு பின் பண்ணுங்க. இந்த இடத்துல தெரியாம பின் பண்ணீங்கன்னு சொன்னா, ஹோல் டே உங்களுக்கு வந்து ப்ளீட்ஸ் விலத்துப்படாம கம்ஃபர்டபுளா இருக்கலாம். இந்த மாரி ஃபர்ஸ்ட் ப்ளீட் வந்து பின் பண்றேன். அடுத்தது பிரெஸ்ட் ஏரியாக்கு. இந்த ப்ளீட்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, உள் பக்கமா உங்களுடைய பிரெஸ்ட்டின்ட அகலத்துக்கு ப்ளீட்ட இழுத்து பிடிச்சிட்டு, உள்ளுக்கு தெரியாம இந்த இடத்துல ஒரு பின் பண்ணுங்க. இந்த இடத்துல பின் பண்றது வந்து உங்களுடைய ஃபுல் டே உங்களுடைய ப்ளீட்ஸ் வந்து அங்கங்க விலத்துப்படாம, அப்படியே நீட்டா ஹோல்ட் ஆகி நிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்ப 3 பின் வந்து மேல இருக்கிற இந்த சைட் வந்து அடிக்கடி கீழ இறங்கி போகும். ஸோ, இத நல்லா டைட்டா இழுத்து எங்களுடைய இடது கை ஷோல்டர் பக்கம் வந்து இழுத்து உள் பக்கமா ஒரு பின் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த இடத்துல நீட்டாவும் இருக்கும். ப்ளீட்ஸும் விலத்தாம ஹோல்ட் ஆகி நிக்கும். ஓகே. பெண்கள் வந்து அதிகமா அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ற 3 முக்கியமான இடத்துல வந்து இன்னைக்கு பின் பண்ணி காட்டியிருக்கேன். அதிகமா பெண்கள் வந்து சாரி வேர் பண்ணிக்கல இந்த 3 இடத்துலயும் தான் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ, இனிமே உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்ல. இந்த மாரி பின் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு எந்த அன்ஈஸியாவும் ஃபீலிங்ஸ் இருக்காது. ஸோ, ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னு சொன்னா, லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. புதுசா பார்க்குறவங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. உங்கள நான் இன்னொரு சூப்பர்வான வீடியோல இன்னொரு டிப்ஸோட சந்திக்கிறேன். பாய்.